எல்லாவற்றிற்கும் காரணரும் சிருஷ்டிகருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் பலமும் உண்டாயிருப்பதாக. சிருஷ்டிகளாகிய நாம் சிருஷ்டிகராகிய தேவனுக்கு எல்லாவற்றிலையும் முதலிடம் கொடுக்கிறோமா என்றுதான் நாம் இந்நாளிலேயும் பார்க்க போகிறோம். குமாரனாகிய அவருக்குள், அதாவது சிருஷ்டிகர்த்தராகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் முதலாவதாக அவர் இருந்திருக்கிறார். ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுதே ஆதியில் தேவன் என்று அந்த இடத்துல வாசிக்கிறோம் இல்லையா? அதே போல யோவான் 1வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சமாகி இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார் என்றால், அவர் நமக்கு பாவ மன்னிப்பாகி அந்த மீட்பை தருவதற்கென்றே வந்திருக்கிறார். முதலாவதே அந்த திட்டத்தை அவர் ஆதியாகமத்திலே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் உன் தலையை நசுக்குவார் என்று, அதாவது பாவம் உருவான உடனே மீட்பின் திட்டமும் அந்த இடத்திலே உருவானது நாம் பார்க்கிறோம். இதே போல எல்லாவற்றுக்கும் ஆதி காரணராய் அவர் இருக்கிறார். கொலோசையர் 1வது அதிகாரம் 14வது வசனத்திலே குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. நாம் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிற காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. இப்படி எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறபடினாலே நாம் ஏன் அவரை விட்டு அவரிடத்திலே காரியங்களை சொல்லாமல், அவரிடத்திலிருந்து ஆலோசனையை பெற்றுக்கொள்ளாமல், அவர் கண்களுக்கு முன்னிலிருந்து விலகி ஓடுகிறோம் என்பதுதான். எல்லாவற்றிற்கும் முதலிடம் நாம் அவருக்கு தான் கொடுக்க வேண்டும். அவரிடத்திலிருந்து ஒரு ஆலோசனையை பெற்றுக்கொள்ளாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியமும் செய்து விடக்கூடாது என்பதுதான். செய்தவர்களை நாம் பார்க்கிறோம். காயின் அப்படிதான் சமூகத்தை விட்டு விலகி ஓடும்படியான ஒரு காரியத்தை அவன் செய்ததை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் ஆபிரகாம் தேவனுடைய சமூகத்துல நின்று கொண்டே காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவருடைய வழிகளிலே நடக்கிற பிள்ளைகள், அதாவது அவருடைய கண்களுக்கு முன்னதாக ஒவ்வொரு காரியங்களும் செய்து கொண்டு இருக்கிறவர்கள், தேவனுக்கு மறைவாய் காரியங்கள் செய்யாமல் அவருடைய வார்த்தையின்படி எல்லா காரியங்களும் செய்கிற பிள்ளைகளுடைய அனைத்து காரியங்களும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்பதுதான். அவருதான் சிருஷ்டி கர்த்தராகிய தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் விழுந்து போன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் தேவனோடு கூட இருந்தவர்கள், அதாவது ஆதாமின் சந்ததிகளாக வந்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா? தேவனிடத்துல அவருடைய சமூகத்துக்கு முன்னதாக நாம் நிற்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாய் இருந்தது. ஆனால் விழுந்து போனதுனாலே அவர் ஒரு மீட்பின் திட்டத்தையும் வைத்து அவர்களுக்கு ஒவ்வொரு காரியங்களாக சொல்லிக்கொண்டே வருகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே தோட்டத்துல இன்னும் ஒரு விருட்சம் இருக்கிறது, அது ஜீவ விருட்சம். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் புசித்தவர்களாக ஜீவனுள்ளவர்களாய் தேவனோடு கூட சதா காலத்திலும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டமாய் இருக்கிறது. இந்த திட்டத்துக்குள்ளே தம்முடைய பிள்ளைகள் வர வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் ஆதாமுக்கு பிற்பாடு நோவா என்று ஒருவரை தெரிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அதிலிருந்து ஆபிரகாமை தெரிந்து கொள்ளுகிறதையும் நாம் பார்க்கிறோம். அதாவது இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபை நிறைந்த சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருந்தபடினாலே அவர் மீட்பின் திட்டத்தையும் வைத்திருக்கிறார். அதோடு கூட உடன்படிக்கைகளையும் வாக்குத்தத்தங்களையும் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைத்து அதை கை கொள்ளுகிறவர்களுக்கு, அதாவது அவருடைய கட்டளைகள் கற்பனைகள் கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவனாயும் இருக்கிறார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொள்ளும் பொழுது ஒரு காரியத்தை அங்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம்.
17வது அதிகாரம் 7வது வசனத்திலே, உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படிக்கு எனக்கும் உனக்கும். பாத்தீங்களா, சந்ததிகள், அதாவது ஜனங்கள் இந்த பூமியிலே பரவிக்கொண்டே வர வேண்டும், ஆனால் நான் உங்களுக்கு தேவனாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் தேவனாய் இருக்கும்படிக்கு எனக்கும் உனக்கும் உனக்கு பின்வரும் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தராகிய தேவன் ஆபிரகாமோடு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா அதுக்கு ஒரு காரியம் இருக்கிறது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 17வது அதிகாரம் 1வது வசனத்திலே, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்றைக்கும் கர்த்தர் அவ்விதமாக தான் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக தான் இருக்கிறார். அந்த தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு ஒன்றுக்கும் குறைவு இருக்காது. ஆம் அன்பானவர்களே. ஆனா கர்த்தர் ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும் அந்த இடத்துல வைக்கிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. ஆபிரகாமே, நீ பிற்காலத்துல ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்க போகிறாய். ஆதலால் ஒரு காரியத்தை செய், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாய் இரு. அதாவது என் கண் பார்வையிலிருந்து நீ எங்கேயும் போய் விடாதே, என்னுடைய கண் பார்வைக்கு முன்னதாகவே நீ இருந்து உத்தமனாய் இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த உடனே ஒரு மரத்துக்கு பின்னதாக போய் ஒளிந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு முன்னதாக வந்து நிற்கிறதற்கு அவர்களுக்கு ஒரு காரியம் தடையாக இருந்திருக்கிறது. அவர்களை பார்த்து கர்த்தர் என்ன கேட்கிறார்? நீ எங்கே என்று கேட்கிறார். கர்த்தருக்கு தெரியும் இல்லையா, அந்த மரத்துக்கு பின்னாடிதான் இருக்கிறாங்கன்றது தேவனுக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் என்ன கேட்கிறார்? நீ எங்க? ஏதோ ஒரு தடை வந்திருக்கிறதே என்று கர்த்தர் அந்த இடத்துல புரிந்தவராக கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்களும் உடன்படிக்கைகளும் கொடுப்பதற்கு முன்னதாக கர்த்தர் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு ஆபிரகாமே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்மை கொண்டும் கர்த்தர் இந்த காரியத்தை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கல்யாண வாழ்க்கையிலையாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய காரியத்திலையா இருந்தாலும் சரி, இல்ல வேலை செய்கிற இடத்திலையா இருந்தாலும் சரி, படிப்பிலா இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்திலையும் உண்மை உள்ளவர்களாய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உண்மை உள்ளவர்களை கர்த்தர் அநேகத்தின் மீது அதிகாரியாக வைப்பேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய ஊழியக்காரர்களும் ஊழியத்திலே உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் கர்த்தர் உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே என்று அழைக்கத்தக்கதாக அதன் மீது விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் என்று வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். இங்கேயும் ஆபிரகாம் என்ன செய்ய போகிறார் என்பதை கர்த்தர் முன்னமே அறிந்திருக்கிறார். தேவனுடைய ஒரு நல்ல குணம் என்னன்னா, அவர் எல்லாவற்றையும் முன் அறிந்தவராய் இருக்கிறார். ஆதலால் தான் அவர் தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், 18வது அதிகாரம் 17வது வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும், அதாவது அவனுடைய வரும் காலத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும், அதாவது நம்மெல்லாம் அவருக்குள்ள ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. கர்த்தர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய், அதாவது கர்த்தர் அநேக காரியத்தை ஆபிரகாமினிடத்திலே சொல்லுகிறார். இதெல்லாம் நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும், இன்னும் பிள்ளை பிறக்கவில்லை, ஆனாலும் கர்த்தர் ஒரு காரியத்தை ஆபிரகாமை குறித்து அறிந்திருக்கிறார். அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பாருங்கள், கர்த்தர் ஒரு காரியத்தை ஆபிரகாமை குறித்து அறிந்திருக்கிறார். என்ன அறிந்திருக்கிறார் தெரியுமா? தன்னுடைய குடும்பத்தினருக்கு, தன்னுடைய சந்ததிகளுக்கு நீங்க நீதியையும் நியாயத்தையும் செய்ய வேண்டும் என்றும் கர்த்தருடைய வழியை காத்து நடக்க வேண்டும் என்றும் இவன் கட்டளையிடுவான் என்று ஆபிரகாமை குறித்து தேவன் முன்னமே அறிந்திருக்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. ஆதலால் தான் ஆபிரகாமுடைய கர்த்தர் உடன்படிக்கைகளும்
வாக்குத்தத்தங்களும் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கும் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை இருக்கிறது இல்லையா? அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக 2000 வருஷமாக சபையார் என்ன செய்கிறார் தெரியுமா? அவருடைய இரத்தத்தை அடையாளமாக நம்ம புசிக்கிறோம் இல்லையா? குடிக்கிறோம், புசிக்கிறோம். அவருடைய அப்பத்தை, அவருடைய சரீரம் என்னும் அப்பத்தின் அடையாளமாக அந்த அப்பத்தை நம்ம புசிக்கிறோம். இது ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாய் இருக்கிறது. அது புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிற அந்த மீட்பின் காரணமாக நாம் அதை அடையாளமாக ஏற்றுக்கொண்டே வருகிறோம். இன்னைக்கு நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரே கர்த்தர். நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரியம்தான். உண்மை உள்ளவர்களாய் இருங்கள், உத்தம மார்க்கத்துல நடங்கள், என் வழிகளிலே நடவுங்கள் என்று கர்த்தர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. ஆம் அன்பானவர்களே, அவருடைய வழியில நடக்கிறவர்களுக்கு எப்பொழுதும் வாக்குத்தத்தங்களும் உடன்படிக்கைகளும் உண்டு. இது இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக தான் 8வது நாளிலே அவர்கள் விருத்த சேதனம் பண்ணுகிறார்கள். எந்த இஸ்ரவேலனா இருந்தாலும் சரி, இந்த காரியம் ஆம்பளை பிள்ளையா இருந்தா கண்டிப்பா அந்த விருத்த சேதனம் பண்ணி இருப்பார்கள். அது அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை. கர்த்தருக்கு முன்பாக நடக்கிற உண்மையுள்ளவர்கள் எப்பொழுதும் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவங்களை குறித்தும் உடன்படிக்கைகளை குறித்தும் நன்றாய் அறிந்தவர்களாய் இருக்கிறார்கள். பாருங்கள், 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 23வது வசனத்திலே அங்கே சோலமன் ராஜா ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு, அதாவது உமக்கு முதலிடத்தை கொடுத்து உமக்கு முன்னதாகவே எப்பொழுது நடக்க வேண்டும் என்று பிரியம் கொண்டிருக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கைகளையும் கிருபையையும் காத்து வருகிறீர். யாருக்கு அப்போ உடன்படிக்கைகளும் கிருபையும் வாக்குத்தத்தங்களும் இருக்கிறது தெரியுமா? அவருக்கு முன்னதாக முழு இருதயத்தோடும் அவருக்கு முன்பாய் நடக்கிறவர்களுக்கு தான் அந்த கிருபை, அந்த உடன்படிக்கை, அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம். 24வது வசனத்திலே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். 25வது வசனத்திலே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பன் தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களேயானால், அதாவது எனக்கு முதலிடம் கொடுப்பார்களேயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். பாருங்க, கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் தெரிந்திருக்க வேண்டும். அவர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார், என்ன உடன்படிக்கைக்குள்ள நாங்க இருக்கிறோம், அல்லது அவர் எனக்கு என்ன வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை எப்பொழுதும் உணர்ந்தவர்களாக நம்ம இருக்கணும். ஏதேனில விழுந்து போனவர்கள் திரும்ப அந்த இடத்துக்கு நாம் போக வேண்டியதா இருக்கிறது. ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் புசிக்க வேண்டியதா இருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் என்ன? நித்திய ஜீவனை அல்லாமல் வேற, நித்திய ஜீவன் தருவேன் என்பதை அல்லாமல் வேறொரு வாக்கு தத்தமும் நம்மோடு கூட இல்லை. ஆதலால் அந்த நித்திய ஜீவன் கிடைக்கும்படியாக என்னெல்லாம் அவர் செய்ய வேண்டும் என்று நம்மிடத்திலே சொல்லுகிறாரோ அது எல்லாவற்றையும் நாம் அவருக்கு முன்னதாக நடந்து உத்தமமாய் நடந்து அந்த ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விடாமல் அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் அப்படியே செய்ய வேண்டும். இஸ்ரவேலர்களுக்கு நடந்த ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு ஒரு மாதிரியாக, ஒரு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே. ஆதலால் அவர்கள் அந்த வாக்கு தத்தத்தையும் உடன்படிக்கைகளும் எப்படி அதை வைத்துக் கொண்டு உத்தமமாய் நடக்க வேண்டும் என்று, உண்மையுள்ளவர்களாய் நடக்க வேண்டும் என்று தங்களை தாழ்த்தி அவ்வப்போது தேவனுக்கு நினைவூட்டத்தக்கதாக காரியங்களை செய்து வந்தார்களோ அதே போலதான் நாமும் செய்ய வேண்டும் என்பதுதான். இங்கேயும் நெகேமியா என்பவருக்கு தங்களுடைய ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று நெகேமியா கேள்விப்படும் போதும் கர்த்தரிடத்திலே தன்னை தாழ்த்தி சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து, அதாவது நெகேமியா 1வது அதிகாரம் 5வது வசனம், உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரவுமான தேவனே என்று நெகேமியா இந்த
இடத்துல கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி ஜெபத்திலே தன்னை தாழ்த்தி தன் தவறுகளை உணர்ந்து கொண்டு நாங்க என்ன தப்பு செஞ்சிருக்கிறோன்றதை உணர்ந்து தங்களை தாழ்த்தி ஜெபித்த போது வெறும் 52 நாளிலே அந்த அலங்கத்தை கட்டி முடிக்கத்தக்கதாக கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அந்த காரியத்தை செய்து முடித்ததை நாம் பார்க்கிறோம். நம்முடைய காரியத்திலேயும் அப்படிதான். நாம் நம்மை தாழ்த்த வேண்டும், நம்முடைய தவறுகளை உணர வேண்டும், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் என்னவென்று நாம் அறிந்திருக்க வேண்டும். அதை சொல்லி சொல்லி ஜெபிக்க வேண்டும். உடன்படிக்கை என்ன உடன்படிக்கையில நம்ம அவரோடு கூட ஏற்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய இரத்தம் அதற்கு அடையாளமாக இருக்கிறது, அவருடைய பிற்கப்பட்ட சரீரம் அதற்கு அடையாளமாய் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் நாம் அந்த இரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது, ஒவ்வொரு முறையும் நாம் அந்த சரீரத்தை பிற்கப்பட்ட அந்த சரீரத்தின் அடையாளமாக அந்த அப்பத்தை எடுக்கும் பொழுது அறிந்து கொள்ள வேண்டும், இது அவர் என்னோடு கூட எனக்காக பண்ணியிருக்கிற உடன்படிக்கை, அவருடைய திரு ரத்தம் என் பாவத்தை போக்குகிறது என்பதை அறிந்தவர்களாக நான் இனி திரும்ப அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கத்தக்கதாக அவரிடத்திலே நாம் போகிற நாள் சமீபமாய் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு முறையும் உணர்ந்தவர்களாக தான் அந்த இரத்தத்தை நாம் பான பண்ண வேண்டும் என்பதுதான். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் என்று சொல்லி அவர்களுடைய காரியத்தை குறித்து கர்த்தர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், 2வது வசனத்திலே, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் நான் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். நீ எனக்காக என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிற என்பதெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். பாருங்க, என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் நீங்க பிரயாசப்பட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. ஆதியில் கொண்ட அன்பு என்றால் என்ன? அவரிடத்தில் அன்பு இருந்தால் நாம் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நாம் கீழ்ப்படிவதுதான் அவரிடத்தில் கூறுகிற அன்பு. அதை காத்து கொள்ளுகிறது, அதை கை கொள்ளுகிறது, அதன்படி நடக்கிறது தான் அவரிடத்தில் நாம் கூறுகிற அன்பு என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. அப்ப இவங்க என்ன விட்டு விட்டாங்கன்னு பாருங்க, அந்த அன்பை விட்டு விட்டார்களாம். அதுக்கு அர்த்தம் அந்த கட்டளையின்படி அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறதை விட்டு விட்டார்கள் என்பதுதான். ஆனாலும் தேவன் நிறைய காரியத்தை அறிந்திருக்கிறார். நீ சகித்து கொண்டிருக்கிறதும் பொறுமையாய் இருக்கிறதும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதெல்லாம் அறிந்திருக்கிறேன். ஆனா அந்த அன்பு இல்ல, ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டு விட்டாய். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். அதற்கு அர்த்தம் என்ன? இருள் அடைந்து விடும் என்று அர்த்தம். திரும்பவும் பாவ வாழ்க்கை உனக்குள்ளே வந்து விடும் என்பது அர்த்தம். ஆதலால் அப்படி இருக்கலாகாது. மனம் திரும்பி பழைய காரியத்தை செய்வாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது ஆதியில் செய்த கிரியைகளை நீ செய்ய வேண்டும் என்று அவருக்கு முதலிடம் கொடுத்து அவருடைய கட்டளைகளின்படியும் வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதுதான். 7வது வசனத்திலே, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஏன்? ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசையின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். ஆதியில் கொண்டிருந்த அதே அன்பு நமக்கு இருக்க வேண்டும். முதலிடம் நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும். எப்படி ஆபிரகாம் தன்னுடைய ஏக சுதனும் ஒரே குமாரனும் நேச குமாரனுமாய் இருக்கிற ஈசாக்கை கர்த்தர் கேட்ட உடனே கர்த்தர் தந்தார், கர்த்தர் கொடுத்தார் என்று கர்த்தர் எடுத்தார் என்று யோபு சொன்னது போலவே கர்த்தர் கேட்ட உடனே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கர்த்தருக்காக பலியிட கொடுப்பதற்கு எப்படி ஆயத்தமாய் இருந்தாரோ அதே போல எது நடந்தாலும் அவருக்கு தெரியாமல் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில நடப்பதில்லை என்பதை அறிந்தவர்களாக அந்த முதலிடத்தை நாம் கொடுப்போமேயாகில் ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு நிச்சயம் கர்த்தர் புசிக்க கொடுப்பார் என்பதுதான். நமக்கும் அவரோடும் கூட தான் ஒரு உறவு இருக்கிறது.
இந்த இடப்பட்ட காலத்துலதான் நம்ம அவரை மறந்து நம்ம இஷ்டப்படி நமக்குள்ளே ஒரு தேவனை உண்டாக்கி, அதாவது நமக்கு என்ன விருப்பமோ அதுதான் அந்த தேவனுக்கும் விருப்பம்ன்றத மாதிரி நினைச்சுக்கிட்டே பொல்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து கோபப்பட்ட தேவனும் கோபப்பட்டாருன்னு நினைக்க வேண்டியது அப்படியல்ல. அவர் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ள தேவனாய் இருக்கிறபடினாலதான் வாக்குத்தத்தங்களும் உடன்படிக்கைகளும் நம்மோடு கூட செய்திருக்கிறார். ஆனா ஒன்றே ஒன்று கர்த்தர் நம்மிடத்திலே கேட்கிறார், கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நாம் எப்பொழுதும் கீழ்ப்படிய வேண்டும், ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை விட்டு விடாமல் கிரியைகளை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலையும் அவருக்கு முதலிடம். நம்மிடத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லா காரியமும் அவரால் வந்ததுதான், அவரால் சிருஷ்டிக்கப்பட்டதுதான். ஒன்றுமே நம்முடைய முயற்சியில வந்ததென்று நாம் எண்ணிவிடக் கூடாது. நம்முடைய மூளை கூட, அதாவது நல்ல பிரெயின், பயங்கரமான அதென்ன நல்ல திறமை இருக்குன்னு சொன்னா கூட அது கூட கர்த்தர் தந்தால் தான் உண்டு. பிதாவின் சித்தத்தின்படி நாம் செய்தால் மட்டும்தான் திரும்பவும் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்று மிகவும் அழகாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய திருவுள்ளம் பற்றி சொல்லுகிறதை மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, அதாவது எங்க நம்ம இந்த சித்தத்தை செய்ய முடியும்? பூமியில இருக்கும் பொழுதுதான் பரலோக ராஜ்யத்தில், அதாவது அங்க இருக்கிற பிதாவின் சித்தத்தை நாம் இங்கதான் செய்ய வேண்டும். அவருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அவருடைய வழிகளில் நாம் நடப்போமேயாகில், முதலிடம் அவருக்கு கொடுத்து அவரிடத்துல ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைகளை மீறாமல் நம்ம இங்க நடந்தா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள மீண்டும் நாம் பிரவேசிக்க முடியுமே அல்லாமல் என் இஷ்டப்படி எனக்கு தோன்றினபடி நான் எப்படி வேணாலும் வாழ்வேன், யார வேணாலும் என்ன வேணாலும் பேசுவேன்னு சொல்லி நம்ம இஷ்டப்படி நம்மிடத்துல நியாயம் இருக்கிறது, நீதி இருக்கிறது என்பதை அறிந்து தேவனுடைய வார்த்தையை மீறினோமே ஆகில் நிச்சயம் நாம் அங்கே பிரவேசிக்க முடியாது என்பதுதான். பாருங்கள், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. நம்முடைய இஷ்டப்படி நம்ம வாழ்ந்து கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நிறைய கிரியைகளை நம்ம இங்க செய்யலாம், நம்ம இதுதான் நீதி நியாயம் நினைச்சு அநேக காரியத்தை நம்ம செய்யலாம். ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி அது இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. வேதத்தை வாசித்தால் தான் அவர் என்ன நினைக்கிறார், அவருடைய சித்தம் என்னன்னு நமக்கு புரிய வரும். இல்லைன்னா எதுவுமே நமக்கு புரிய வராது. அவர் நீடிய சாந்தமும் பொறுமையும் தயவும் உள்ளவராய் இருக்கிறது போலவே நாமும் இருக்க வேண்டும். அவர் பரிசுத்தமாய் வாழுகிறது போலவே நாமும் இருக்க வேண்டும். நமக்கும் அவருக்கும் இடைவெளி இருக்கக்கூடாது. நமக்கும் அவருக்கும் யாதொன்றும் மறைக்கிறதுக்கு இருக்கக்கூடாது. எப்படி ஆதாமும் ஏவாளும் அத்தியலைய தச்சு போட்டுக்கிட்டே இருந்தாங்களோ அந்த மாதிரி இல்ல. நம்ம எதுவும் மறைக்க முடியாது அவரிடத்துல. எல்லாமே அவரிடத்துல சொல்லலாம். கஷ்டம் வருதா, துக்கம் வருதா, சந்தோஷம் வருதா, ஒரு பயங்கரமான ஆச்சரியமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில வருதா, உடனே அவரிடத்துல சொல்லணும், ஏசப்பா இன்னைக்கு இப்படி நடந்துச்சு பாருங்க, எவ்வளவு நல்லா இருக்கு. இப்படி ஒரு கான்வர்சேஷன், அதாவது ஒரு உரையாடல் என்றைக்கும் நமக்கும் ஆண்டவருக்கும் மத்தியில இருக்க வேண்டும். எதுவும் மறைவாய் இருக்கக்கூடாது. அன்பானவர்களே, இப்படி அவருக்கு நம்ம முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடினோமே ஆகில் நமக்கு எல்லாமே கிடைக்கும். அவர் நம்முடைய எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பார் என்பதை அறிய வேண்டும். நமக்கும் அவரோடும் மட்டும்தான் உறவு இருக்கிறதே அன்றி வேற ஒன்றும் இல்லை. அவரிடத்துல இருந்து வந்தோம், அவரிடத்திற்கு தான் நாம் திரும்பி போக போறோம். அவர் தான் நியாயம் தீர்க்க போறாரு. அவரிடத்துலதான் நாம் காரியங்களை பேச வேண்டியது இருக்கும். அந்த நாளிலே கஷ்டம் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் இன்றைக்கே ஒப்புரவாகி அவரிடத்துல எல்லா காரியத்தையும் ஒப்புவித்து சந்தோஷமும் சமாதானமாய் நாம் இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போமா. அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, ஏதேனிலிருந்து நாங்க விழுந்ததும் ஆண்டவரே திரும்பவும் அந்த இடத்துக்கு நாங்க வந்து ஜீவ விஷத்தின் கனியை புசிக்கத்தக்கதாக கர்த்தாவே உண்மையும் உத்தமமும் உள்ளவர்களாக உம்முடைய வழிகளிலே நாங்க நடக்க கர்த்தாவே எங்களுக்கு நீங்க கிருபை தருவீராக. ஆண்டவரே, உமக்கு முன்னதாக நாங்க நடக்க வேண்டும், உமக்கு முன்பாக நாங்க நடக்க வேண்டும். உம்முடைய கண் பார்வைக்கு முன்பாக நாங்க நடந்து கர்த்தாவே இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல்
சரியாக கர்த்தாவே உம்முடைய வழியில நடக்க எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய வழிகளை எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன நல்ல கர்த்தர் அந்த வழியை எங்களுக்கு காண்பித்து தந்ததுக்காகவும் பிதாவினிடத்திலே நாங்க போய் சேரத்தக்கதாக அந்த திரசிலை இரண்டாக கிழித்ததுக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. நீர் உண்மையை ஆண்டவரை ஏக பலியாக ஒப்பு கொடுத்ததுக்காகவும் உமக்கு நன்றி ராஜா. ஆதலால் அந்த வழி பிறந்திருக்கிறதை என்பதை அறிந்தவர்களாக ஏசப்பா உம்முடைய வழியில நாங்க நடந்து உம்முடைய வந்து சேர கர்த்தாவே எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுவீராக. நீர் எங்களோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கையை அனுதினமும் நினைவு கூர்ந்தவர்களாக எங்களுக்காய் தந்திருக்கிற வாக்கு தத்துவங்களை நாங்க யோசித்தவர்களாக அதன் வழியில நாங்க நடந்து அதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுவீராக. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகரும் மேய்ப்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா.